எதிர்த்து பேசிட்டு வணக்கம். இது நேர்பட பேசு. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. 64வது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. சிறந்த தமிழ் திரைப்படமாக ஜோக்கர் திரைப்படம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. குழுவினருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். சிறந்த பாடலாசிரியராக மீண்டும் ஒருமுறை கூட வைரமுத்து அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் கூட இது நடைபெறக்கூடிய ஒன்றுதான் திரைப்பட விருதுகள் என்பது. வழக்கம் போல சில சர்ச்சைகளும் எழுவது வாடிக்கையான ஒன்றுதான். இந்த முறை அந்த சர்ச்சைகளுக்கான விதையை விதைத்திருப்பவர் இயக்குனர் AR முருகதாஸ் அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவு செய்திருக்கிறார். இந்த தேசிய விருதுகளில் ஒரு முற்றிலுமாக இது எந்த அளவிற்கு எந்த பாகுபாடுமின்றி அணுகப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுல அவர் ஒரு ஐயத்தை கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. இதில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாரு. ஏதோ ஒரு இடத்துல பாகுபாடு காட்டப்பட்டிருக்கிறது என்பது அவருடைய கருத்தாக இருக்கிறது. தேசிய விருதுகள் பெறப்படுகின்றனவா வாங்கப்படுகின்றனவா என்ற ஒரு தளமும், அதை தாண்டி குறிப்பாக ஜோக்கர் திரைப்படம் இந்த விருதை பெற்றிருப்பதில் இன்னும் கூட ஆழமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. போராட்டக்காரர்களை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம் ஜோக்கர். தமிழகத்தில் தொடர்ந்து போராட்ட களமாக தமிழகம் இருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு இயக்கங்களை, தேர்தல் அரசியலில் ஈடுபடாமல் இயக்க அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் தொடர்ந்து தமிழகத்தில் வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் போராட்டக்காரர்களுக்கு தேர்தல் அரசியலில் அல்லது சமூகத்தில் இருக்கக்கூடிய பார்வையும் மரியாதையும் அங்கீகாரமும் என்னவாக இருக்கிறது? கலைத்துறையில் கலை வடிவத்தில் போராட்டக்காரர்களை கொண்டாடக்கூடிய மக்களின் மனநிலை சமூகத்தில் யதார்த்தத்தில் என்னவாக இருக்கிறது? இதுவே இன்றைய பிரதான விவாத பொருளாக இருக்கிறது. நம்மோடு அரங்கில் நேர்பட பேச இணைகிறார்கள் எழுத்தாளர் அஜயன் பாலா. வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். ஆவணப்பட இயக்குனர் போனா அவர்கள் நம்மோடு இணைகிறார். அவருக்கும் என்னுடைய வணக்கம், வரவேற்கிறேன். இந்த விருதில், தேசிய திரைப்பட விருது விழாவில் விருது பெற்றிருக்கக்கூடிய திரு தனஞ்சன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லி வரவேற்கிறேன். அவர் விருது பெற்றிருக்கக்கூடிய துறை என்பது திரைப்பட துறையை சார்ந்த விமர்சனங்கள் எழுதுவதில் அவர் சிறந்த விமர்சகர் என்ற அடிப்படையில் அவருக்கான விருது வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து போராட்ட களங்களில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய திரு சுப உதயகுமார் அவர்களும் நம்மோடு இணைகிறார். அணு உலைக்கு எதிரான மக்கள் கூட்டமைப்பின் சார்பில். உதயகுமார், உங்களுக்கும் என்னுடைய வணக்கம். உங்களையும் நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம். உங்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். விருது வாங்கியதற்கு முதலில் வாழ்த்துக்கள். அவர் சொன்ன, AR முருகதாஸ் சொன்ன விமர்சனம் குறித்து அவங்களுடைய பார்வை, அதில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, ஒரு பார்ஷியாலிட்டி இருக்குது அப்படிங்கிறார் அவர். முருகதாஸ் சார் சொன்னதை பற்றி கமெண்ட் பண்ண எனக்கு எந்த இதுவும் கிடையாது. நான் ஒன்று தான் சொல்ல முடியும். வசந்த் சார் வந்து சவுத் சேர்மனாக போயிருந்தார். நான் இன்றைக்கி அவரை நீங்கள் வரலீங்களான்னு கேட்டிருந்தேன். நான் ஏன்னா காலையில் தான் நான் அவர்கிட்ட பேசுகிறேன். அவர்கிட்ட நான் கேட்டிருந்தேன், நான் எப்படி இந்த ப்ராசஸ், ஏன்னா இப்போ தான் எனக்கு தெரியும். நான் நேற்று அவார்டு அனௌன்ஸ் பண்ண பிறகு தான் நம்ம யார் யார் ஜூரியில் இருந்தாங்கன்னே தெரியும். ஏன்னா அவங்களுடைய கான்ஃபிடென்ஷியல் அக்ரிமெண்ட் என்னென்னா, அவார்டு அனௌன்ஸ் பண்ணுற வரையும் அவங்க எந்தெந்த ஜூரி மெம்பர் இருந்தாங்கன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. அதெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஆனால் நேற்று அனௌன்ஸ் பண்ண பிறகு நம்மளுக்கு தெரியும் யார் யார் ஜூரியில் இருந்தாங்கன்னு. ஏன்னா அவங்க அனௌன்ஸ் ரீட் பண்ணாங்க. நான் நேற்று தான் நைட்டு வந்திருக்காரு. நான் காலையில் ஃபோன் பண்ணி கேட்டும்போது அவர் சொன்னார், இந்த டைம் இருந்த அந்த ப்ராசஸ் அனானிமஸாக எல்லாருமே டிசைட் பண்ணது. எல்லா கேட்டகரியிலும் அவர் என்ன சொன்னார், பிரியதர்ஷி சார் அவ்வளோ ஃபேராக இருந்தார். ஒரு வார்த்தை தான் சொன்னார், ரொம்ப ஃபேராக இருந்தார். அதனால தான் எல்லா லாங்குவேஜுக்கும் அவார்டு கிடைச்சிருக்கு. இது வந்து ஒரு பயாஸ்டாக ஒரு லாங்குவேஜ் கிடைக்கல. நீங்கள் அழுத்தி இந்த முறைன்னு சொல்கிறீங்க, நான் அப்படி எடுத்துக்கிட்டுமா? அப்படின்னு சொல்லலாம். அதாவது எப்படின்னா, சில டைம் வந்து டிபேட்ஸ் நிறைய நடக்கும். நான் சொல்கிறது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ. நிறைய டிபேட்ஸ் நடக்கும். நிறைய பேர் வந்து அவங்களுடைய லாங்குவேஜ்க்கு நிறைய அவார்டு கிடைக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. வசந்த் சார் சொன்னதை வந்து நான் அப்படியே இங்கே சொல்ல விரும்புகிறேன். அவர் தான் சொன்னார், நீ அங்கே சொல்லு அப்படின்னாரு. அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த முறை வந்து நடந்த போது, ஏன்னா அவர் ஏற்கனவே ஜூரியில் இருந்திருக்காரு. ஒரு தடவை வந்து 5 years முன்னாடி இருந்திருக்காரு. அப்போ சொல்லியிருக்காரு நிறைய ப்ரெஷர் இருந்திருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு. ஆனால் இந்த டைம் நடந்த விஷயம் என்னன்னா, அவர் வந்து சைலண்டாக இருந்துட்டு, நீங்களாம் ஒரு கன்சென்சஸாக டிசைட் பண்ணுங்க, அதை நான் ஒத்துக்கிறேன்ற மாதிரி ஒரு 12 பேர் கொண்ட கமிட்டி டிசைட் பண்ணுது. அந்த 12 பேர் சவுத் இந்தியன்ஸ் கிடையாது, இல்லை நார்த் இந்தியன்ஸ் கிடையாது, இல்லை ஈஸ்ட் கிடையாது. எல்லா ஸ்டேட்ஸும் சேர்ந்து ஒரு 12 பேர் ஒரு குழு அமையுது. அந்த 12 பேருக்கும் வந்து இண்டிவிஜுவல் அஜெண்டா வைக்க முடியாது. அந்த 12 பேர் சேர்ந்து ஒரு ஆளை வந்து டிசைட் பண்ண முடியாது. அனானிமஸா இந்த அவார்டை வந்து எல்லா அவார்டும் டிசைட் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்தே இந்த பயாஸ்ட் இல்லை, அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை. என்னுடைய துறை சார்ந்த வல்லுநர்கள் தான் கண்டிப்பாக தேர்வு செய்கிறார்கள், அது மாற்று கருத்து இல்லை. தேர்வு செய்யப்படாத படங்கள், திறந்த திரைப்படங்கள் இல்லைன்னு நம்ம ஒதுக்கிட முடியாது. பல திறந்த திரைப்படங்கள், ஏன்னா நமக்கு எல்லோருக்குமே தெரியக்கூடிய ஒன்று, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு கடைசி வரைக்கும் தேசிய விருது கிடைக்கல. சிறந்த நடிகருக்காக, கதாநாயகனுக்காக கிடைக்கல. தேவர் மகன்ல கூட அவர் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டா தான் கிடைச்சது அப்படின்னு சொன்னா, இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அப்போ இதுல எந்த இன்ஃப்ளூயன்ஸுமே இல்லை அப்படின்னு எடுக்க முடியுமா இதை? நான் வந்து என்னுடைய படங்கள், நிறைய படங்கள் போயிருக்கு. நான் வந்து என்னுடைய படம் பூ வந்து நான் அனுப்பும்போது, நான் சிறந்த திரைப்படமாக கண்டிப்பாக தமிழில் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அது பிறகு அவள் பேர் தமிழ்ச்சின்னு ஒரு படம் அனுப்பிச்சிருந்தேன். ஆனால் கிடைக்கல.
என்னன்னா நீங்க எப்படி பார்க்கணும்னா இதை வந்து ஒரே லைன்ல சொல்லணும்னா வெற்றிமாறன் சார் என்கிட்ட சொன்னார் 6 தேசிய விருது உங்களுக்கு ஆடுகளும் கிடைச்சது, இதை பத்தி என்ன சொல்றீங்கன்னு கேட்கும்போது அவர் என்கிட்ட சொன்னாரு, அந்த டிவில எல்லாம் சொல்லியிருக்காரு, இந்த முறை வந்த அந்த ஜூரிக்கு இந்த படம் மிக பிரமாண்டமா பிடிச்சிருந்தது, அதனால இத்தனை அவார்டு கிடைச்சிருக்கு. சோ ஒரு தனி நபரினுடைய விருப்பை பொறுத்து தான் அந்த 12 பேர் ஜூரிக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ அதனால இந்த அவார்டு இவ்வளவு அவார்டு கொடுத்திருக்காங்க. இதனால மத்த படங்கள் வந்து பெஸ்ட் படம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இது வந்து நான் பெஸ்ட் டைரக்டர் அவார்டு வந்து நான் தான் பெஸ்ட் டைரக்டர் சொல்ல முடியாதுன்னு அவரே ஓப்பனா சொன்னார். அதான் சொன்னாரு, இது வந்து ஒரு ஜூரி சிஸ்டம் தான், எல்லாமே ஜூரி சிஸ்டம் தானே அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா டிஷும் ஜூரி சிஸ்டம் தான். பப்ளிக்ல வோட்டிங் போட்டு பண்ண முடியாது. இப்போ நீங்க தனிப்பட்ட மனிதர்கள் தான், அவர்கள் துறை சார்ந்த வல்லுநராக இருக்காங்க, அந்த துறையினுடைய கண்ணோட்டத்தோடு தொழில்நுட்பம் சார்ந்து எல்லா கண்ணோட்டத்தோடு தான் அணுகுவார்கள் அப்படின்னு நம்புறோம். இதுல எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு தனி மனிதர்களுக்கும் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய மண் சார்ந்த, பிரதேசம் சார்ந்த, மொழி சார்ந்த, இனம் சார்ந்த, ஏதோ ஒரு ஐடியாலஜி, கருத்தியல் சார்ந்த ஒரு பார்வையோடு தான் நிச்சயமாக ஒரு விஷயத்தை கண்டிப்பா அணுகுவாங்க. அப்போ அவ்வாறு அணுகின்ற பொழுது பெருவாரியான ஒரு குறிப்பிட்ட கருத்தியல் கொண்ட அல்லது ஒரு குறிப்பிட்ட பார்வை கொண்டவர்கள் ஒருவேளை அந்த குழுவில் அதிகமாக இருந்தாங்கன்னா ஒரு விதமான ஒரு குறிப்பிட்ட பார்வையோடு கூடிய விதமான அணுகுமுறையோடு அந்த படங்கள் தானே தேர்வு செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு எல்லாமே ஒரே லாங்குவேஜ் ஆளுங்களா இருக்கணும். இப்போ வந்து நீங்க 12 பேர் உட்கார்ந்துருக்காங்கன்னா அவங்க எல்லாம் தமிழே இருந்தா வச்சுங்களேன், தமிழ் ஒரு படத்துக்கு தேசிய விருது கிடைக்கலாம். அதாவது நான் சொல்றது தமிழ் தேசிய நடிகர் வந்து தேசிய விருது கிடைக்கலாம் அப்படி பாசிபிலிட்டியே கிடையாது. ஏன்னா 12 பேர் கொண்ட குழு. ஏன்னா சிவாஜி கணேசன் ரிப்போர்ட் பண்ணேன். அப்ப சிவாஜி கணேசன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை இதுவரைக்கும் ஒரு முறை கூட அவர் தேர்வு செய்யப்பட முடியாமல் போனதற்கான காரணம்ங்கிறத நீங்க என்ன பாக்குறீங்க? அந்த 12 பேர் கொண்ட குழுவில் ஈவன் ஒரு ஆள் நீங்க வந்து ஜூரி சிஸ்டம் பாத்தீங்கன்னா எப்படின்னா, ஜூரி சிஸ்டம் யூஎஸ்ல இருக்கு, இன்ன வரையும் இருக்கு. ஜூரி சிஸ்டம் என்ன, ஒருத்தர் அப்ஜெக்ட் பண்ணாலும் அந்த அவார்டு கிடையாது. இல்ல அதுதான் நான் திருப்பி கேக்குறேன். அவருடைய நடிப்பை ஒருவர் கூட அப்ஜெக்ட் பண்ற அளவுக்கு தான் அவருடைய நடிப்பு இருந்து நம்ம எடுத்துக்க முடியுமா நான் கேக்குறேன். இல்ல அவங்களுடைய கண்ணோட்டம் வேற மாதிரி இருக்கலாம். இப்போ நம்ம வந்து தமிழ் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, அவருடைய நடிப்பு பிடிச்சிருக்கு, குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும், வேற மாதிரிங்கிறதுல நடிப்பு சார்ந்த வேற மாதிரியா அல்லது வேற மாதிரியா? இல்ல அப்படி இல்ல, அவங்களுடைய கண்ணோட்டம் வேற மாதிரி இருக்கலாம். அதாவது கண்ணோட்டம் எப்படின்னா, நடிப்பு என்பது வேற கண்ணோட்டமா இருக்கலாம். பெங்காலில எப்படின்னா அவங்களுடைய கண்ணோட்டம் வேற, நடிப்பு என்பது வேற. மலையாளத்து கண்ணோட்டத்தில் நடிப்பு என்பது வேற. தமிழை பொறுத்தவரை நம்ம கண்ணோட்டம் வேற. நம்மளுக்கு டயலாக் டெலிவரி தான் ரொம்ப முக்கியம். டயலாக், எக்ஸ்பிரஷன் அதெல்லாம் முக்கியம். மலையாளத்துல எக்ஸ்பிரஷனே கிடையாது, சைலன்ஸா இருக்கிறது முக்கியம். பெங்காலில வேற மாதிரி அவங்களுடைய நடிப்பு வேற, மராட்டி வேற மாதிரி. ஒரு லாங்குவேஜும் எவால்வ் ஆயிருக்கு. அந்தந்த ஜூரி வராங்க பாத்தீங்களா, அந்த டைரக்டர்ஸ் செலக்ட் பண்றவங்க பெஸ்ட் ஆக்டர்லாம், அவங்களுடைய எவல்யூஷனே வேற, அவங்களுடைய திங்கிங்கே வேற. அதனால எல்லாருமே அனானிமஸா சேர்ந்து 12 பேர் கொண்ட ஜூரி சிஸ்டம் எல்லாருமே அனானிமஸா இவர் தான் பெஸ்ட் ஆக்டர், இவர் தான் பெஸ்ட் ஆக்ட்ரஸ், இதுதான் பெஸ்ட் படம் அப்படின்னு செலக்ட் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. இது ஒரு கன்சென்சஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே ஒருமித்த கருத்தோட ஒரு டிசிஷன் எடுத்தாகணும். அப்படிப்பட்ட டிசிஷன் தான் இன்னைக்கு வசந்த் சார் சொன்னதை நான் சொல்ல முடியும். அவர் ஜூரியில் இருந்திருக்காரு. அவர் வந்து என்ன சொன்னார் என்கிட்ட, நீங்க ஒன்று பார்க்கணும் எப்படின்னா, இப்போ வந்து அவர் வந்து சவுத்தில் 2 டீம். சவுத்துனா இவர் கன்னடா, இவர் வந்து தமிழர் இருந்தாலும் தமிழ் பார்க்கல. இவர் பார்த்தது வந்து கன்னடா அண்ட் தெலுங்கு. ஆனா தெலுங்கால ஒருத்தர் வந்து தமிழ் அண்ட் மலையாளத்தை பார்த்திருக்காரு. அப்படிதான் ஜூரி சேர்மன் போடுவாங்க. ஏன்னா உங்க லாங்குவேஜ் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாமோ அப்படின்ற ஒரு ஐயப்பாடு, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல ஐயப்பாடு அது வரக்கூடாதுன்றதுக்காக தான் இவர் தெலுங்கு அண்ட் கன்னடா பார்த்திருக்காரு. தெலுங்கு கன்னடா பார்த்து இவர் ஜூரி சேர்மனா இருந்து சவுத் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு. சவுத் 2க்கு சவுத் 1 ரெக்கமெண்ட் பண்ணவர் வந்து தமிழ் மலையாளம் ரெக்கமெண்ட் பண்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு ப்ராசஸ்ல ஒரு பயாஸ்ட் வியூ கொண்டு வந்தாலும் 12 பேர் கொண்ட குழு ஒருமித்த கருத்து கொண்டு ஒரு டிசிஷன் எடுக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஓகே, நான் அந்த இடத்துல இந்த போன் அவர்களிடம் வரலாம் நினைக்கிறேன். இதுல நான் கேட்டதுதான், ரஜினிகாந்த் அவர்களுக்கும் திறந்த கதாநாயகனுக்கான விருது இந்த இடத்துலையும் வரல. அப்போ மக்கள் மனம் கோரக்கூடிய கதாநாயகர்கள் என்பவர்கள் வேறு மாதிரியாகும். திரையில வருடக்கணக்காக ஓடிய படங்கள் எல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம், அது ஒரு விதமாகும். ஆனால் அப்படி ஒரு படம் வந்ததே அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு கூட சில படங்கள் தேசிய விருதுகளை பெறுகின்றன. அந்த படத்தினுடைய மையப்பொருளையோ அல்லது அதனுடைய தரத்தையோ நம்ம குறைத்து மதிப்பிட முடியாது. அப்போ நீங்க என்ன ஸ்கேல் வச்சிருக்கிறீங்க? மக்களுடைய விருப்பம் ஒன்றாகவும் விருதுகளுக்கான இது ஒன்றாகவும் இருக்குது அப்படின்னு சொன்னா, விருது பெறணும் அப்படின்னு சொன்னாலே அது வேற ஒரு லெவல்ல இருக்கணும். அதை பெருசாக மக்களுக்கு புரிஞ்சிடக்கூடாது, அல்லது மக்களுக்கு எளிதில் அதை பற்றி புரிதல் வந்துடக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தோடு அணுகுறாங்களா? ஒரு ரொம்ப அதிபுத்திசாலித்தனத்தோடு கூடிய படமாக இருக்கணும் அப்படிங்கிற பார்வை இருக்குதான்னு கேட்குறேன். இல்லை, ஆக்சுவலி இந்த அவார்டு கொடுக்க ஆரம்பித்த காலத்தில் இருந்து இந்த கான்ட்ரவர்சிஸ் வந்துட்டு தான் இருக்குது. இவங்களுக்கு இந்த இப்போ சத்யஜித் ரேலாம் பண்ணிட்டு இருக்கும்போது இருக்கிற அவர் மிருனால்சன்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது யாருக்கெல்லாம் அவார்டு கிடைச்சதோ அப்போ இன்னொரு செகண்ட் ஒப்பீனியன் இருந்தது. ஸோ இந்த மாதிரி இது வந்து தொடர்ந்துட்டே தான் இருக்குது. எவ்ரி இயர் வந்து ஒரு கான்ட்ரவர்சி வருது. ஒரு கால் அப்படி இருப்பாங்களோ அப்படி. நான் வந்து பாப்புலர் ஹோல்சம் என்டர்டைன்மெண்ட்னு சொல்லி அதுக்கு ஒரு 2-3 தடவை நான் ஜூரியாக இருந்திருக்கேன். அப்புறம் பனோரமாலையும் ஜூரியாக இருந்திருக்கேன். ஸோ அப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ சார் தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி டீம் தான் எல்லாருமே வேற வேற மாநிலங்கள்லேருந்து வரவங்க, வேற வேற கண்ணோட்டத்தில் தான் இருப்பாங்க.
அதே மாதிரி இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த இப்போ சிவாஜி சாரோடைய ஆக்டிங் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, ஸோ ஆக்டிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேட். ஸோ நீங்க ஹாலிவுட் ஃபிலிம்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்டலாக இருக்கும். நீங்க இந்த மாதிரி நம்ம அழறதோ எதுவும் இருக்காது. ஸோ நம்ம ஊர்ல இதுதான் வரையறையே பண்ண முடியாது. அந்த அவ்வளவு பேரையும் அப்பீலிங்கா இருக்கிற மாதிரி இருக்கிற படங்கள் ஒண்ணு. ஸோ அதே சமயத்தில் இப்போ மாற்று சினிமா, இப்போ நீங்கள் மாற்று சினிமாவுக்கு நிறைய என்கரேஜ் பண்ணுறது தான் அந்த அவார்டுக்கான ஒரு களம். ஏன்னா ஏதாவது கமர்ஷியலாகவும் சக்ஸஸாக இருந்ததுன்னா அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குமே தவிர, ஸோ பொதுவாக வந்து இந்த மாற்று சினிமா மற்ற அந்த மாதிரி படங்கள் எடுக்கிறவங்க ஆட்கள் குறைவு. ஸோ அந்த மாதிரி சோஷியல் இஷ்யூ, ஒரு சமூக ஒரு இதை பேஸ் பண்ணி எடுக்கிற படங்களுக்கு ஒரு வரவேற்பு கொடுக்கணும். பாத்தீங்கன்னா சிறந்த சமூக அக்கறை உள்ள படம்னு ஒரு சமூக அக்கறை உள்ள படங்கள், சிறந்த திரைப்படம்னு ஒன்று கொடுக்குறாங்க தனியா. இப்போ சிறந்த சமூக அக்கறை உள்ள படம் சிறந்த திரைப்படமா இல்லைன்னு தானே அர்த்தம் அதுக்கு? இல்ல அப்படி அர்த்தம் இல்ல. அது வந்து கமர்ஷியலா எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுங்கிறதுக்காக நீங்க கமர்ஷியலாவும் நல்லா ஓடி, ஸோ அந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் நிறைய இருக்கிற மாதிரியான படங்களை வந்து அந்த லிஸ்ட்ல சேர்க்கறாங்க. ஸோ அது இல்லாம வந்து இந்த மாதிரி மாற்று சினிமாவா ஒரு நல்ல இஷ்யூ பேஸ்டா என்டர்டைன்மெண்ட் இஷ்யூ, ஐ மீன் என்வாயர்மெண்ட் இஷ்யூ, அதை பத்தி ஒண்ணு எடுக்கிறாங்க. சோஷியல் இஷ்யூ, அதான் விமன் இஷ்யூஸ் பத்தி எடுக்கிறாங்க. சிறந்த திரைப்படம், சிறந்த பொழுதுபோக்குக்கான ஒவ்வொரு கேட்டகரி வச்சிருக்காங்க. சமூக அக்கறையோடு கூடிய திரைப்படம் தனித்தனியா பிரிக்கிறாங்க. இப்போ என்னோட கேள்வி என்பது, சமூக அக்கறையோடு கூடிய திரைப்படம் தனியா ஒரு கேட்டகரியை பிரிக்க வேண்டிய தேவை எந்த இடத்துல வருது? அதெல்லாம் நான் இப்ப எடுத்துக்கிறேன், நேரடியா கேட்கிறேன். ஓடாத படங்கள்லாம் சமூக அக்கறை உள்ள படங்கள்னு எடுத்துக்கலாமா? ஓடாத இல்ல. இப்ப ஜோக்கர் படத்தை பத்தி அத்தனை பேரும் இங்க வந்து ரொம்ப நல்ல டாக் இருந்தது. ஆனா வந்து கமர்ஷியலா தியேட்டர்ல வந்து அவ்வளவு தூரம் அது போகல. பட் அந்த தயாரிப்பாளர் பிரபு வந்து அவர் கொஞ்சம் புத்திசாலியா இருந்ததுனால இந்த படத்தை எப்படி எல்லாம் அவர் மார்க்கெட் பண்ணணுங்கிறத அனலைஸ் பண்ணி அவர் அதை பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு இது பண்ணார். சோ அதனால வந்து இது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அந்த படத்துக்கு வந்து ஒரு கௌரவம் கிடையாது. ஒரு படைப்பு முன்னாடி வைக்கிறது மட்டும் தானே, அதுக்கப்புறம் அதை ப்ரோமோட் பண்ணிட்டு அதை எடுத்து எப்படி அதெல்லாம் பண்ண முடியாதுல்ல? அதெல்லாம் பண்ண முடியாதுதான். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அஜயன் பாலா உங்களுடைய கருத்துக்களையும், திரு உதயகுமார் உங்களுடைய கருத்துக்களையும் கூட, ஜோக்கரை பத்தி அந்த வாதம் வந்திருக்கிறது. இங்கே போராட்டக்காரர்களுக்கான சமூக பார்வை என்னவாக இருக்கிறது அப்படிங்கிற கேள்வியோடு இணைகிறேன். நாம் இந்த திரைப்பட விருதுகள் தொடர்பாக விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. விருதுகள் பெறப்படுகின்றனவா வாங்கப்படுகின்றனவா என்பது குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். திரு அஜயன் பாலா, இதுல ஜோக்கரை பத்தி பர்டிகுலராக பேசுகின்ற பொழுது, படத்தினுடைய பெயர் ஜோக்கர்னு வைக்கப்பட்டிருந்தாலும் கூட அதில் பேசப்பட்ட பேசு பொருள் அப்படிங்கிறது கலை யதார்த்தத்தில் யாரெல்லாம் போராட்டங்கள் செய்கிறார்களோ அல்லது மக்கள் சார்ந்து சமூகம் சார்ந்து இயங்குகிறார்களோ அவர்களை பற்றி பேசிய ஒரு திரைப்படம். தமிழகத்தில் மட்டுமில்ல, தேசிய அளவில் நம்ம பார்க்குறோம். இப்போ சமீபத்தில் இரோம் ஷர்மிளா வாங்கிய வாக்குகள் 100க்கும் குறைவான 90 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு தொடர் போராட்டம். இப்போ போராட்டக்காரர்களை கலை வடிவத்தில் மட்டும் கொண்டாடுவதற்கே சமூகம் தயாராக இருக்கிறதா? கலை யதார்த்தம் வேறு மாதிரியாக இருக்கிறதா? அப்படி சொல்ல முடியாது. இது சில விஷயங்களை வச்சு மட்டுமே நம்ம சொல்ல முடியாது. போராட்டக்காரர்கள் நம்ம தமிழ்நாட்டில் கடந்த சமீப காலமாக வந்து நம்ம தொடர்ந்து வந்து நிறைய போராட்டங்கள் மக்கள் மத்தியில் ஆதரவுகள் இருந்துகிட்டு தான் இருக்குது. நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. வந்து குறிப்பாக நம்ம இது சமீபத்தில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டன்றது வந்து ஒரு முக்கியமான உதாரணம். என்னென்னா, அது தொடர்ந்து போராடுகள் போது மக்களுக்கு வந்து ஒரு விதமான ஒரு அயற்சியும் தொய்வும் இருக்கும் அப்படிங்கிறத இப்போ வந்து ஒரு ஏன்னா ஜோக்கர் படம் வந்ததுக்கெல்லாம் அப்புறம் தான் வந்து இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்தது. அதில் வந்து ஒரு பிரச்சனை, வீதிக்கு வா தோழா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டப்போ வந்து மக்கள் எல்லாமே வந்தாங்க தான் அப்படின்னு தான் நம்ம அப்படி தான் நம்ம பாசிட்டிவாக பார்க்க வேண்டியதான் இருக்குது. சமீபத்தில் டெல்லியில் நடக்கக்கூடிய விவசாயிகள் போராட்டத்துக்கு மக்கள் மத்தியில் வந்து இன்னும் வந்து ஆதரவு குறைவாக இருக்குங்கிறதுன்றது ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வியும் கூட தான். ஆனால் இதுக்காக வந்து மக்கள் எப்போவுமே இப்படி இருக்காங்கன்றது சொல்ல முடியாது. ஏன்னா ஒருவேளை அது டெல்லியில் நடக்கிறதால வந்து அது இங்கேருந்து உங்களுக்கு தகவல் தொடர்பு ரீதியான பல விஷயங்களில் வந்து இது இப்படி மக்கள் ஆதரவு குறைவாக இருக்கும். நீங்கள் ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது தமிழகத்தில் பரவலாக நடைபெறுகிறதா அப்படிங்கிறது எல்லோரும் அது குறித்து மாற்று கருத்துக்களை தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. தமிழகத்தின் சில மாவட்டங்களில் நடைபெறக்கூடிய அல்லது வேறு வேறு வடிவங்களில் நடைபெறக்கூடிய ஒரு பண்பாடு சார்ந்த விழாவாகவும் விளையாட்டாகவும் அது பார்க்கப்படுகிறது. அந்த விழாவிற்கும் அந்த விளையாட்டிற்கும் தமிழகம் தழுவி தலைநகர் சென்னையில் ஜல்லிக்கட்டை எத்தனை பேர் நேரில் பார்த்துருப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் மெரினா கடற்கரையில் மிகப்பெரிய லட்சக்கணக்கில் இளைஞர்கள் கூடுகிறார்கள், குடும்பமாக வர்றாங்க. அப்போ இந்த போராட்ட களத்தில் நிற்கக்கூடியவர்கள் அவங்க அணுகக்கூடிய பார்வை இருக்குதுல்ல, அவங்கள இல்ல நீங்க ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து நீங்க வச்சிருக்க ஒரே விஷயம் நான் சொல்றேன். ஏன்னா அதுல வந்து மக்கள் வந்து ஜல்லிக்கட்டு எல்லாருக்கும் தெரியுதா தெரியலன்றது பிரச்சனை இல்லை. ஒரு பண்பாட்டு அடையாளம் வந்து வெளியிலிருந்து ஒருத்தர் முடக்கப்படும் பேட்டான்ற ஒரு அமைப்பு வந்து இங்க ஒரு அதிகாரத்திற்கு எதிரான விஷயம். இது நீங்க ஜல்லிக்கட்டுல வேற எதுக்கு எதிராகவும் அவங்க ஒரு இது வந்து பண்பாட்டு அடையாளத்தை நிறுக்கும் போது அதற்கு மக்கள் வந்து அந்த கரெக்டா அந்த அடையாளம் வந்து அடையாளத்துக்காக மீட்கிறதுக்காக எழுச்சி தானே தவிர ஜல்லிக்கட்டுங்கிறதோ இந்த இடத்துல அது நடக்கிறது இல்லை. ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் தங்களை ஒடுக்கக்கூடிய ஒரு விஷயமா அது உணர்ந்தாங்க. அதுக்காக அவங்க எதிர்த்தாங்க. ஏன்னா மிருகங்கள்ன்றது நம்மளுடைய வாழ்க்கையோட சம்மந்தப்பட்டோம். இது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையோட வந்து சம்மந்தப்பட்டது. இதில் வெளிநாடு
நாடுகள்ல அப்படி இல்லை. ஆனா வந்து நம்ம நாடுகள்ல வந்து மாடு, ஆடு, கோழி, வீடு ஒரு வீடுன்னா நீங்க அப்படி காமிச்சா இல்ல. என்னோட கேள்வி, இப்ப ஜோக்கரனுடைய படம் பெயர் ஜோக்கர், அதனுடைய கதாபாத்திரங்களை கதாநாயகனாக பார்த்த மக்கள் கலை யதார்த்தத்தில் களத்தில் கதாநாயகர்களாக பார்க்கப்பட வேண்டியவர்களை ஜோக்கர்களாக பார்க்கிறார்களான்னு கேட்கிறேன். அப்படி இல்லை, அப்படிலாம் ஜோக்கராக பார்க்கல. மக்கள் வந்து எல்லாத்துக்கும் ப்ரிஃபரன்ஸ் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று கொடுப்பாங்க. அது எல்லாத்துக்கும் ஒரே மீண்டும் கூட உங்ககிட்ட வர திரு உதயகுமார் அவருடைய கருத்துக்களை கேட்கலாம். ஏன்னா தொடர்ந்து மக்கள் தளத்தில் அவர் வந்து இதற்காக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர், பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடியவர் அப்படிங்கிற மாதிரில திரு உதயகுமார், நீங்களும் கூட தேர்தல் அரசியலில் பங்கேற்று தோல்வியை தழுவிய ஒருவர் அப்படிங்கிறதுல தொடர்ச்சியா இந்த மாதிரியான வாதங்கள் வைக்கப்படுகிறது. நீங்க கலை யதார்த்தத்தில் இந்த மாதிரியான போராட்டக்காரர்களை இப்போ இந்த ஜோக்கர் திரைப்படம் வந்த அது பேசிய அந்த பொருளில் இருந்து திரைப்படத்தில் அவர்களை கதாநாயகர்களாக பார்க்கிறார்கள், கலை யதார்த்தத்தில் அவர்களை ஜோக்கர்களாக பார்க்கக்கூடிய ஒரு வேதனையான நிலை இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. உங்களுடைய அனுபவம் எவ்வாறு இருக்கிறது? கேட்கவே இல்லை. அதாவது நீங்க பேசுங்க உதயகுமார். சமூகம் மட்டுமில்ல, குடிமை சமூகமுமே, அரசியல் சமூகம் மட்டுமில்ல, குடிமை சமூகமே இந்த மாதிரியான ஒரு குழப்பத்தில் தான் இருக்குது. அதாவது பாரதியார் சொன்ன ஒரு கவிதை எனக்கு நினைவு வருது. நாடகத்தில் காவியத்தில் காதல் என்றால் நாட்டினர் தாம் வியப்பெய்தி நன்றாம் என்பர், ஊடகத்தை வீட்டினுள்ளே கிணற்றோரத்தே ஊரினிலே காதல் என்றால் உருமுகின்றார், பாடை கட்டி அதை கொல்ல வழி செய்கின்றார் என்று ஒரு கவிதை. ஏராளமான கதைகளிலே, திரைப்படங்களிலே காதலை பற்றி பார்க்கிற மக்கள் இளவரசன் திவ்யா என்று வரும்போது அல்லது சங்கர் கௌசல்யா என்று வரும்போது அவர்களை அடித்து கொலை செய்கிறோம். ஒரு பக்கம் இலக்கியத்திலும் திரைப்படத்துறையிலும் காதலை புகழ்கிற, பாராட்டுகிற நம்முடைய குடிமை சமூகம் உண்மையிலேயே அப்படி ஒரு நிகழ்வு நடக்கும்போது அவர்களை ஜாதியை பார்த்து, மதத்தை பார்த்து அவர்களை மிகவும் மோசமான நிலையிலே நடத்துகிற ஒரு குடிமை சமூகமாக இருக்கிறது. அதே போலத்தான் அரசியல் சமூகமும் ஒரு திரைப்படத்திலே காட்டப்படுகிற இந்த மாதிரியான ஒரு கதைக்கு பரிசு கொடுக்கக்கூடிய மத்திய அரசு அல்லது அந்த துறைகள் நேரடியாக ஒரு போராட்ட களத்திலே ஒரு பிரச்சனையை, மக்கள் பிரச்சனையை எடுத்து போராடும் போது அவர்கள் மீது ஏராளமான அபாண்டங்களை, அவதூறுகளை அள்ளி வீசுகிறது. எங்களை பொறுத்தவரை அமெரிக்காவிலிருந்து பணம் வருகிறது, இவர்கள் அமெரிக்க கைக்கூலிகள் என்று எங்களை கேவலப்படுத்தினார்கள். மக்களிடமிருந்து எங்களை அந்நியப்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட அவதூறுகளை அள்ளி வீசினார்கள். போராடும் மக்களுக்கு ஏராளமான பிரச்சனைகளை, இடையூறுகளை ஏற்படுத்தினார்கள். எங்கள் மீது பொய் வழக்கு போட்டார்கள், தேச துரோக வழக்கு, தேசத்தின் மீது போர் தொடுத்த வழக்கு போன்ற ஆபத்தான வழக்குகளை போட்டார்கள். எங்கள் பகுதி இளைஞர்கள் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போக முடியாதபடி கடவுச்சீட்டுகளை தடுத்தார்கள். ஆனால் திரு உதயகுமார், அரசுடைய அந்த நடவடிக்கைகளை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது அடித்து உடைத்தார்கள். ஒரு திரைப்படத்திற்கான விருது என்பது திரைப்படம் எவ்வாறு எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் கொடுக்கப்படுமா, அது பேசியிருக்கக்கூடிய அந்த பொருளின் மீது நின்று அந்த விருது கொடுக்கப்படுகிறதாங்கிற கேள்வி வருகிறது. நீங்க திரைப்படமா அது வருகின்ற பொழுது அதை அங்கீகரிக்கிறது அரசு அல்லது அரசின் சார்பாக கொடுக்கப்படக்கூடிய தேசிய விருதுகள் அதற்கு கிடைக்கின்றன. எங்களை ஒடுக்குகிறாங்கன்னா விருது அதில் பேசு பொருளுக்காகவோ அல்லது அந்த படம் எடுக்கப்பட்ட அந்த விதத்திற்காக எல்லாம் சேர்த்தான அதில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப காரியங்கள் உள்ளிட்ட பலதையும் அணுகிதானே அதில் கொடுக்குறாங்க. இந்த விருதின் மூலமாகவே இதை என்கரேஜ் பண்ணுது அரசு அல்லது இந்த போராட்டங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க மாதிரி நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? இல்லை, அது எல்லாவற்றுக்கும் சேர்த்து தான் கொடுக்கப்படணும்னு நினைக்கிறேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படங்கள் நான் பார்ப்பதில்லை. எனக்கு இந்த திரைப்படத்துறையை பற்றி பெரிதாக தெரியாது. இதற்கு எப்படி இந்த படங்களை தேர்வு செய்கிறார்கள் அல்லது இந்த கலைஞர்களை தேர்வு செய்கிறார்கள் என்பது எனக்கு தெரியாது. எனவே இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு எனக்கு பெரிய பாண்டித்தியம் இல்லை. ஆனால் தோழர் ராஜு முருகன் ஒரு அற்புதமான படைப்பை தயாரித்திருக்கிறார் என்று நான் அந்த படம் வந்த போதே நான் கேள்விப்பட்டேன். நான் பார்க்க வேண்டும் என்று பலரும் வற்புறுத்தினார்கள். நான் பார்க்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது, பார்க்க முடியவில்லை. அதற்கு நான் வருத்தப்படுகிறேன். ஆனால் ஒரு கலை வடிவமான ஒரு கலை வடிவத்துக்கு பரிசு கொடுக்கும்போது அதன் ஒட்டுமொத்த பரிணாமத்தை தான் பார்க்க வேண்டுமே தவிர இம்மாதிரியான அரசியலுக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்று தான் நான் நினைக்கிறேன்.
சார் நான் அந்த இடத்துல இருந்து வரேன் திருத்தனஞ்சன். இதில் இவ்வாறான போராட்டங்களை அல்லது போராட்டக்காரர்களை அணுகக்கூடிய படங்கள் அது நிறைய படம் பார்த்துருக்குறோம். நாயகனுக்கு கமலஹாசனுக்கு தேசிய விருது கிடைத்தது. ஒரு ஒடுக்கப்படக்கூடிய மும்பையில் ஒடுக்கப்படக்கூடிய ஒரு தமிழ் சமூகத்திலேருந்து எழக்கூடிய ஒரு இளைஞனை தூக்கி கொண்டாடுது சமூகம். ஆனால் கலை யதார்த்தத்தில் அப்படி முடியுமானா முடியாது. அப்போது திரைப்படத்தை வேற விதமாகவும் கலை யதார்த்தத்தை வேற விதமாக பார்க்கணுன்னு புரிஞ்சுக்கிறதா, அல்லது இப்போ திரு உதயகுமார் ஆகட்டும், இன்னப்புற இயக்க செயல்பாட்டாளர்களாகட்டும், போராட்டக்காரர்களாகட்டும், அவர்களுக்கான பார்வை அல்லது அவர்களுக்கான சமூக அங்கீகாரம் என்பது கிடைக்காமல் போகிறதுன்னு நினைக்கிறீங்களா? போகுது அப்படின்னா அதை எல்லாருக்கும் பொதுமைப்படுத்திட முடியுமா? அதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இல்ல நீங்க அப்படி பாத்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்த எல்லா சீஃப் மினிஸ்டரும் சினிமால இருந்து தான் வந்திருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு போராட்டத்தை வந்து முன்னிறுத்தி தான் வந்திருக்காங்க. ஒரு சின்ன குறிப்பு அதான் சொல்றேன். போராட்டக்காரர்கள் போல் நடிப்பவர்களுக்கு மக்கள் மரியாதையும் அங்கீகாரம் கொடுக்கிறார்கள். போராட்டக்காரர்களாக வாழ்பவர்களுக்கான மரியாதை அங்கீகாரம் நடிப்பவர்கள் நான் ஒத்துக்க மாட்டேன். அதை ஜெனரலைஸ் பண்ற மாதிரி. இப்ப நீங்க பேரறிஞர் அண்ணா எடுத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் எதிர அந்த திமுக ஆரம்பிக்கும் போது அவர் சினிமாக்காரர் தான். சினிமாவில் கதை திரைக்கதை வசனம் எழுதி அது பிறகு பெரியாரோட இருந்து அது பிறகு வந்து அவர் வந்து ஒரு மாபெரும் இயக்கத்தை உருவாக்கி திமுக இயக்கத்தை உருவாக்கி கரெக்டாக காங்கிரஸுக்கு எதிராக ஒரு சரியான டைமில் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகிறாரு. அது பிறகு தொடர்ந்து இன்னைக்கு வரையும் திராவிட கழகங்கள் தான் தமிழ்நாட்டை ஆண்டு வந்தது. அப்படி நீங்கள் பார்க்கும்போது அது ஆண்டு வந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா சினிமா துறை சம்மந்தப்பட்டவங்க தான். ஏதோ ஒரு வகையில் கதை திரைக்கதை வசனமாக இருக்கட்டும், இல்லைன்னா நடிப்பாக இருக்கட்டும், ஏதோ ஒரு வகையில் மேடம் எடுத்து பார்த்தாலும் எல்லாருமே வந்து சினிமா சம்மந்தப்பட்டவங்க தான். இன்னைக்கு நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த விஜயகாந்த் சாரும் வந்து சினிமா சம்மந்தப்பட்டவர் தான். இன்னைக்கு மாபெரும் ஆளுமை சினிமாவிலேருந்து இது அரசியலுக்கு வரக்கூடாதான்னு நினைக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து சினிமாவில் தான். இயல்பிலேயே களத்தில் இறங்கி போராடக்கூடியவர்கள் இருக்காங்க. இவங்க ஒரு திரைப்படத்தில் அந்த பாத்திரம் போல் நடிக்கிறார்கள். அந்த பாத்திரமா ஒரு போராட்டக்காரர் பாத்திரமோ அல்லது ஒரு ஆட்டோ ஓட்டுநரோ அதற்கான கதாபாத்திரம் என்னவோ அதை மாதிரி நடிக்கிறாங்க. அப்போ ஒரு போராட்டக்காரரை போல ஒரு திரைப்படத்தில் தோன்றி நடிக்கக்கூடிய ஆக்ட் பண்ணக்கூடிய ஒருவரை தூக்கி கொண்டாடக்கூடிய சமூகம் நிஜமாவே மக்கள் பிரச்சனைகளுக்காக வீதிகளில் இறங்கி போராடக்கூடியவர்களை ஈரோம் ஷர்மிளாவுக்கு 90 ஓட்டு அப்படின்னு சொன்னா மக்கள் எப்படி பாக்குறாங்க நான் கேக்குறேன். இப்ப வந்து ஒரு 15 இயர்ஸ் அந்த அம்மா வந்து போராடினாங்க. திடீர்னு வந்து எலெக்ஷன் நிக்கிறது வந்து ஒரு ஆர்கனைசேஷன் டெவலப் பண்ணாங்களா இல்லையா? நீங்க அரவிந்த் கெஜ்ரிவாலையும் எடுத்துக்க மாட்டேன்றீங்க. இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை உருவாக்கி அந்த தொடப்பத்தையே ஒரு சிம்பிளா வச்சு இந்த சமூகத்தில் இருக்கிற இந்த ஊழல் என்பதை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் பார்ட்டி ஆரம்பிக்கிறாரு. அண்ணா ஹசாரே எதிரும் ஆரம்பிக்கிறார். அண்ணா ஹசாரே வேணான்னு சொன்ன பிறகும் ஆரம்பிக்கிறாரு. டெல்லி கம்ப்ளீட் கவர்மெண்ட்டை ஸ்வீப் பண்றாரு. ஓகே, கம்ப்ளீட்டா அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய 2/3 இல்ல 3/4 ஆளுமை கிடைக்குது அவருக்கு. ஸோ போராட்டக்காரர்கள் கிடைக்குதா இல்லையா? ஆனா அதுக்கான உழைப்பு இருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து போராட்டக்காரர்கள் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய அரசியல் பாதையை தேர்ந்தெடுத்தாங்கன்னா அதற்கான தெளிவான திட்டமிடுதலும் கட்டமைப்போடும் கண்டிப்பா தேரணும். அவங்க தோத்ததுக்கு ஒரே காரணம் கட்டமைப்பே கிடையாது அவங்க கிட்ட. அவங்க திடீர்னு வந்துட்டு நான் 15 வருஷம் இந்த நாட்டுக்காக போராடி இருக்கேன், இந்த ஸ்டேட்காக போராடி இருக்கேன், நான் எனக்கு உடனே ஓட்டு போடுங்கன்னு சொன்னா மக்களுக்கு தெரியணும். நீங்க அடிப்படையில் ஒரு தொகுதியில் மிகப்பெரிய ஒர்க் பண்ணணும். இப்போ கூட இப்போ ஜல்லிக்கட்டுக்காக போராட்டின ஒரு குரூப் வந்து நாங்கள் இடையின்னு வந்து ஆர்கே நகரில் நிற்கிறோம் சொல்றாங்க. என்ன பொறுத்தவரை இது வந்து அவசரமான ஒரு முடிவு. ஏன்னா இன்னும் நீங்க கட்டமைப்பே ரெடி ஆகல. சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நடிகர்கள் வர்றாங்கல்ல அரசியலுக்கு திடீர்னு வர்றாங்க. எந்த கட்டமைப்பும் பகுதி வாரியா கிளை வாரியா அவங்களுக்கு சங்கங்கள் ரசிகர் மன்றம் இருக்குது. ரசிகர் மன்றம் தான் அவங்களோட அந்த ரசிகர் மன்றம்ங்கிறது எவ்வளவு எண்ணிக்கையில எவ்வளவு சொற்பமான ரசிகர் மன்றம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்குல்ல. இல்ல அமைப்புல 30,000 இன்னைக்கு நீங்க எடுத்தீங்கன்னா ரஜினி சாருக்கு ஒரு 30,000 40,000 ஃபேன் கிளப் இருக்கு. ஃபேன் கிளப்னா எந்தெந்த ஏரியா வைஸ் இருக்கு அவங்களுக்கு. தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கு, கர்நாடகால இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. இதே மாதிரி நீங்க விஜய் சார் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு 40,000. அதே மாதிரி கமல் சார் நற்பணி மன்றம் அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி அஜித் இருக்கு, அந்த மாதிரி சூர்யா சார் இருக்கு. நான் உங்க கருத்து எப்படி எடுத்துக்கலாமா? போராடுவதை விட சினிமாவில் எடுத்தால் ஈஸியா அமைப்பு தன்னாலே உருவாயிடும். நீங்க போராடினீங்கன்னா நீங்க தான் போய் அமைப்பு உருவாக்கணும். அப்படி எல்லாருமே ஹீரோ ஆயிட முடியாது. எல்லாருமே வந்து அஜித் சார் விஜய் சார் ஆக முடியாது. எல்லாருமே ரஜினி சார் ஆக முடியாது. அதுக்கான உங்களுக்கு அமையணும், அதுக்கான உழைப்பு வேணும். 30 வருஷம் 40 வருஷம் உழைச்சிங்கன்னா அந்த கட்டமைப்பு உங்களுக்கு உருவாகும். கலையும் இலக்கியத்தினாலேயும் விழிப்புணர்வு கொடுத்து மக்களை வந்து நல்வழிப்படுத்துறது. ஸோ பிரச்சனைகளை வந்து வெளிக்கொணர்றது. இப்போ தெரு வீதி நாடகங்கள் போடுறதுலேருந்து நீங்கள் தெருக்கூத்துலேருந்து எத்தனையோ விஷயங்கள், நல்ல விஷயங்கள், இந்த நாட்டுக்கு தேவையானது சோஷியல் மெசேஜஸ் எல்லாமே அது மாதிரி கலை மூலமாகவும் இலக்கிய மூலமாகவும் தான் பரவிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து அதுதான் தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் ஆர்டிஸ்ட் வந்து அந்த ரோல்ஸ் பண்ணுறாங்க, பின்னாடி வந்து அவங்க மேடையில் நடிக்கும்போது அவங்க நல்லவங்களாம் நடிக்கிறாங்க, பின்னாடி போய் அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க அதோட தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒருத்தர்
அரசியலுக்கு வரணுங்கிற நோக்கத்தோட இருக்காங்க, பொது நோக்கத்தோட இருக்காங்கன்னா அவங்களால எல்லாத்தையும் மீறி வர முடியும். ஸோ அவங்க வந்து அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நிரூபித்து அதே முனைப்போட வரவங்க தான் அதில் சக்ஸஸ் ஆகிறாங்க. இல்லைன்னாக்கா பாதியிலே முயற்சி பண்ணிட்டு வெளியில் வந்துடுவாங்க. ஆக்சுவலி நமக்கு வந்து இப்போ சப்ஜெக்ட் டிவியேட் ஆயிடுச்சு. அவார்டு விருதுகளுக்கான படங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த செலெக்ஷன் பற்றி பேசியிருந்தோம் நம்ம. அந்த செலெக்ஷனில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து வரதுனால அந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன்ஸ் இருக்கும். ஒரு படத்தை வந்து நம்ம அன்றைக்கி பேசிட்டோன்னா நம்ம வந்து ஜூரி விஷயம் வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. சும்மா டெல்லியில் போய் உட்காந்து நம்ம ஏதோ சாப்பிட்டு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், கடைசியில் யாரோ வந்து ரிசல்ட்டை மாற்றுற மாதிரி நீங்கள் ஒரு வெளியில் அப்படி ஒரு டாக் இருக்குது. அது நிச்சயமாக இல்லை. ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு 5 படம் 8 படம் எல்லாம் பார்க்குற மாதிரி ஆகிடும். அந்த ஜூரிஸ்க்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதுலேயே தாட்டில் இருக்கும். அடுத்த நாள் அதுக்கு டிஸ்கஷன் ஒரு டைம் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு இது பண்ணால் இப்போ நாங்கள் போயிருந்த சமயத்தில் அந்த நம்ம ஒரு கார்த்திக் சுப்பராஜோடைய படம் வந்து பல பேருக்கு அது பிடிச்சது. அது வரும்னு நினச்சாங்க, கடைசியில் அது வர முடியல. ஏன்னா அதுக்கு வேற ஏதோ ஒரு ரீசன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதுக்காக தே ஹேவ் தேர் ஓன் நார்ம்ஸ், தே ஹேவ் தேர் ஓன் இது. ஆனால் ஒரு இது என்னுடைய கேள்வி போன அவர்களிடம் இதில் சாதி சார்ந்து, மதம் சார்ந்து, மாநிலங்கள் சார்ந்து, இனம் சார்ந்து, மொழி சார்ந்து எந்த பார்வையும் எந்த இன்ஃப்ளூயன்ஸும் இல்லைன்னு நீங்கள் உறுதியாக திறந்த மனதோடு சொல்கிறீங்களா? இல்லை, ஒரு சின்ன விஷயம் நான் இருக்கும்போது நடந்த ஒரு விஷயம் வந்து என்னன்னா, சில சீனியர் டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்களே, இப்போ அடூர் கோபாலகிருஷ்ணன் மாதிரி தேஜத்ரேயில், அதுக்கு அடுத்த இப்போ கிரீஷ் கர்நாட் மாதிரி அந்த மாதிரி இருக்கிற சில பிரபலங்கள் நிறைய படங்கள் பண்ணி அவார்டெல்லாம் நிறைய வாங்கினவங்க அவங்க வந்து இன்னும் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அவங்களுடைய படத்தை சில சமயம் தேர்வுக்கு ஏற்றுக்க முடியாமல் நாங்கள் வேற எது சூஸ் பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு சின்ன கான்ட்ரவர்சி அந்த சமயத்தில் வந்தது. என்னன்னா, இப்போ இந்த மாதிரி பிரபலமானவர்கள் இவ்வளோ அவார்டு வாங்கினவங்களுடைய படங்கள் அப்போ நல்லா இல்லையா, ஸோ அதுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி அதை சேர்த்துட்டாங்க கடைசியில். ஸோ அது சில பேருக்கு உடன்பாடு இல்லை அது. ஆனால் வந்து அந்த மாதிரி அந்த ஒரு விஷயங்கள், ஒரு சில விஷயங்கள் நடக்கிறது. இந்த முறை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அவார்ட்லேயே நான் அவர்கிட்ட அந்த கேள்வி வைக்கணும்னு நினைச்சேன். பெஸ்ட் ஃபிலிம் ஃப்ரெண்ட்லி ஸ்டேட் அப்படின்னு சொல்லி திரைப்படத்துறைக்கான மிகவும் இணக்கமான ஒரு மாநிலம் அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெஸ்ட் ஃபிலிம் ஃப்ரெண்ட்லி ஸ்டேட் ஸ்பெஷல் மென்ஷன் அப்படிங்கிறதுல ஜார்க்கண்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறை அது குஜராத்துக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அப்போது அதுதான் நான் திருப்பி கேட்குறேன். நீங்கள் திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்படுகிறது தேசிய திரைப்பட விருதுகள்னு சொன்னால் அதில் அரசியல் பார்வை, மாநிலம் சார்ந்த பார்வை, சாதி சார்ந்த, இனம் சார்ந்த பார்வைகள் முற்றிலும் இல்லைன்னு தள்ளிட முடியுமா நான் கேட்குறேன். இல்லவே இல்லை. அது வந்து சுத்தமாக இல்லை. அப்படி சொன்னால் ஒரு பயாஸ்டு தான். எல்லா முறையும் அது மாதிரிலாம் இருந்துட்டு தான் இருக்கு. வந்து அது மாதிரி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கண் முன்னாடி நிறைய உதாரணங்கள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன் தான் அதிகமான தேசிய விருது வாங்கினா, சிறந்த நடிகர் 4 விருது. அது வந்து இது ஒரு பக்கம் அவர் வந்து எங்க எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பெரிய ஒரு கமர்ஷியல் ஹீரோ, கமர்ஷியல் படங்கள் தான் பண்ணது. இந்த பக்கம் சீரியஸ் படங்கள் எடுத்து படங்களை காப்பாற்றுறது, திரைப்பட கலைங்கிறது உருவாக்குறதே வந்து இந்த மாதிரி சீரியஸ் படங்கள் தான். ஏன்னா வெகுஜன மக்கள் மத்தியில் பணம் சம்பாதிக்கிறதுக்கான விஷயங்கள் தான். இந்த இன்னொரு பக்கம் வந்து கலை மதிப்பீடு உருவாக்கக்கூடிய சினிமா கலைப்படம், அதுக்காக தான் நிறைய கும்பலை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து எதை நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா இந்த விருதுகளை வச்சு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த விருதுகள் கிடைக்கக்கூடிய சின்ன அங்கீகாரம் தான் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கலை முயற்சி கிடைக்கக்கூடிய. ஆனா அந்த இடத்துல நிராகரிக்கப்பட்டு பல முறை வந்து இந்த மாதிரியான முக்கியமான கமர்ஷியல் வெற்றி பெற்ற மிகப்பெரிய நடிகர்கள் வந்து அங்கேயும் வந்து அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வாங்குறாங்கன்றத யதார்த்தம். இந்த முறையும் எனக்கு அக்ஷய்குமார் வந்து இதே தருணத்தில் அக்ஷய்குமாரோட சிறந்த நடிப்பதில் நல்ல படங்கள் வந்தது. குறிப்பா அமீர் கானோட டங்கல் மூவி வந்து அமீர் கான் ஒரு சிறந்த நடிகர். அவர் பல திரைப்படத்தில் பல பரிசோதனை முயற்சி பண்ணிட்டு ஆனால் இது வரைக்கும் அவருக்கு ஒரு விருதும் கிடைக்கல. அப்படி ஒரு இது மாதிரியான ஒரு வாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, அது வேற விஷயம். இன்னைக்கு இப்போ சமீப ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்கிற நியூஸ்ல வந்து அமீர் கான் வந்து ஹீஸ் கோயிங் டு அந்த படத்தை வந்து பாகிஸ்தான்ல போய் நான் போட போறேன், நம்ம ஊர் நேஷனல் ஆந்தம் கட் பண்ணிட்டு நான் அங்க போய் போட போறேன் அப்படின்னு சொல்லி. ஒரு கலைஞரை வந்து காயப்படுத்துறதும் வேதனைப்படுத்துறதும் ஒரு அரசாங்கத்தை வந்து இது மாதிரி செஞ்சீங்கன்னா அந்த கலையும் நாடும் வந்து கண்டிப்பா வந்து சரியா இயங்காதுன்றது தான் நிதர்சனம். இந்த ஒரு தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இதுல விருது கமிட்டியில் நடந்துட்டு தான். இந்த மராட்டியில சாய்ராத்துன்னு ஒரு அற்புதமான படம் வந்து உண்மையிலே வந்து சமூகத்தின் சிறந்த படமா, சமூக அக்கறை உள்ள படமா இருந்தால் அதுக்கு தான் கொடுத்துடணும். உண்மையிலே எல்லாருமே வந்து ஏன்னா வந்து அந்த படம் வந்து அந்த சமூக மனநிலையை மாற்றக்கூடிய படம். யார் யாரெல்லாம் உயர்ந்த சாதின்னு கருதப்படும் அவங்களே ஏற்றுக்கிட்டு அவங்களே கொண்டு வந்து வெளியே வந்து அவங்களே வந்து ஒரு சிறந்த சமூக ஒரு உணர்வு கொடுத்த படம். அந்த படத்தை இந்த புறக்கணிப்பட்டிருக்கு. இது மாதிரியான விஷயங்கள் வந்து கண்டிப்பா இதுல வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு. நடக்கலன்னு சொல்லவே முடியாது. இந்த இதெல்லாம் வந்து ஜார்க்கண்ட் இதெல்லாம் சும்மா ஏமாத்துறது தான் வந்து. இது கரெக்டா இது வந்து சமூக உண்மையிலே வந்து தமிழ்நாட்டுக்கு தான் உண்மையிலே கொடுக்கணும். ஏன்னா தமிழ்நாடு தான் வந்து காலங்காலமா வந்து சினிமாவுக்கு மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதையும் வந்து அவர் வந்து அந்த கேட்டகரி சரியா டிஃபைன் பண்ணாங்க.
ஃப்ரெண்ட்லி ஸ்டேட் அப்படின்னு சொன்னா வந்து சினிமா துறை வளர்றதுக்காக எந்த ஸ்டேட் வந்து மாபெரும் சப்போர்ட்டை கொடுத்துட்டு வருது அப்படின்றதா அந்த இது. அது சப்போர்ட்னா நான் சொல்றது டாக்ஸ் எக்ஸெப்ஷன் கிடையாது. அவங்களோட பார்வையில் என்னன்னா பர்மிஷன் ஈஸி. இப்போ நீங்க வந்து எந்தங்களாலும் ஷூட் பண்ணலாம். உத்தரப்பிரதேஷ்ல இந்த ஒரு ஞாபகம் வச்சுக்கணும், இந்த அவார்டு கொடுத்ததுக்கு வந்து காரணம் வந்து லாஸ்ட் இயர் இருந்த அந்த கவர்மெண்ட், அகிலேஷ் யாதவ் கவர்மெண்ட், பிஜேபி கவர்மெண்ட் கிடையாது. அரசியல் இல்லன்றது காரணம். நீங்க குஜராத்ல ஒரு ஆண்டிற்கு எடுக்கப்பட்ட திரைப்படம் பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டு இல்ல குஜராத்ல எடுக்கப்பட்ட, அதாவது குஜராத்தி படங்களுக்காக கிடையாது, குஜராத்தி கிடையாது, தமிழ் சினிமா அதாவது இந்தி சினிமா எல்லாம் நிறைய குஜராத்தில் எடுக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய பார்வை எப்படின்னா எப்படி ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க. அதாவது எந்த லாங்குவேஜ் படமானோ குஜராத்ல போய் எடுக்கணும்னு சொன்னா சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ். உங்களுக்கு நீங்க வந்து எந்த ஆஃபீஸ் கூட பர்மிஷன் தேவையில்லை, நீங்க வந்து இந்த டைம்ல போய் ஷூட் பண்ணலாம். உத்தரப்பிரதேஷ் என்ன பண்ணாங்க, ஸ்பெஷல் பாலிசி அனௌன்ஸ் பண்ணாங்க. 2016 என்ன அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா 2015 எனிவேர் உத்தரப்பிரதேஷ்ல நிறைய மானுமெண்ட்ஸ் இருக்கு, நிறைய இடங்கள் இருக்கு, அங்கெல்லாம் போய் தமிழ்நாடு கம்பேரிட்டிவ்ல அப்படி இல்லங்கறீங்க. இங்க வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் நிறைய இருக்கு. இங்க டே டைம்ல ஷூட் பண்ண முடியாது, நிறைய பெர்மிஷன்ஸ் கிடையாது. அண்ட் பெர்மிஷன் காஸ்ட் ஷூட்டிங் காஸ்ட் அதிகம். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது மக்களுடைய தினசரி வாழ்க்கை பாதிக்கப்பட கூடாது அப்படிங்கிற பார்வையில அணுகக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன் இல்ல, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இங்க எப்படின்னா இப்போ வந்து அந்த ப்ரொடியூசர் கவுன்சில் இத தான் போய் ரிக்வெஸ்ட் பண்றாங்க கவர்மெண்ட்ல. அதாவது எங்களுக்கு பெர்மிஷன் ஈஸி பண்ணுங்க ஷூட்டிங் பண்றது. இப்ப பாண்டிச்சேரியில ஈஸியா இருக்கு, கோவால எல்லாம் ஈஸியா இருக்கு, அந்த மாதிரி இங்க பண்ணனும். இல்ல ஒரே விஷயம், எல்லா படமும் இப்போ வந்து பாண்டிச்சேரியில போய் எடுக்கறாங்க. ஏன் சென்னையில எடுக்கிறது இல்ல? எல்லா படமும் பாத்தீங்கன்னா நிறைய படம் தமிழ்நாட்டில் எடுக்கிற படங்கள்லாம் பாண்டிச்சேரியில போய் எடுப்பாங்க. ஏன்னா இங்க சென்னையில எடுக்க முடியாது. சார் ஓகே, நம்ம அதுக்காக தான் வந்து உத்தரப்பிரதேசம் கொடுத்திருக்காங்க, ஜார்க்கண்ட் கொடுத்திருக்காங்க. படங்கள் தேர்வு பண்றதுல கூட நிறைய கேட்டகரிஸ் அவங்க பார்க்கறாங்க. ஒரு படத்தை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இன்னும் கூட சிறிய இடைவேளைக்கு பிறகு அந்த இடத்துல இருந்து விரிவாக கூட தொடரலாம். இதுல 2 புள்ளிகளை இணைத்தே நாம் பயணிக்க வேண்டியிருக்கிறது. 2 புள்ளிகள் அப்படிங்கிறது தேசிய திரைப்பட விருதுகளில் அரசியல் இருக்கிறதா அப்படிங்கிறதும், திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய அளவிற்கு போராட்டக்காரர்களை கலை யதார்த்தத்தில் மக்கள் அணுகவில்லை அப்படிங்கிற 2 பார்வைகளோட இந்த விவாதத்தை அணுகி கொண்டிருக்கிறோம். திரு அஜயன் பாலா, அதுல எந்தெந்த இடங்களை அவர் அதை மறுக்கிறாரு, இல்லை அப்படி பார்க்க முடியாது, தமிழகத்தை அப்படி நீங்கள் பார்த்துட முடியாது, ஒரு அரசியல் கண்ணோட்டத்தோடு அணுக முடியாது அப்படிங்கிறாரு. 80களுக்கு பிறகுதான் இங்கே அதிகமான விருதுகள் கொண்டு வரப்படுகின்றன அப்படின்னு சொன்னால் 80களுக்கு முன்பு இங்கே தரமான திரைப்படங்கள் இல்லைன்னு எடுத்துக்கிறதா, அல்லது 80களுக்கு பிறகுதான் நம்மோட இன்ஃப்ளூயன்ஸ் அல்லது நம்முடைய ப்ரெசன்ஸ் அங்கே கொஞ்சம் வர ஆரம்பிச்சது அப்படின்னு எடுத்துக்க முடியும்? நிச்சயம் தான். இது வந்து கண்டிப்பாக வந்து அங்கே நம்மளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வர்ற அளவுக்கு இங்கே ஒரு படங்கள் அரசியலும் இருந்துச்சு. இன்னொரு பார்க்குறோம், படங்கள் வந்து நமக்கு வந்து ஒரு நம்ம கை ஓங்கினது வந்து பெரும்பாலும் எல்லா தளத்துலையும் கை ஓங்கினது 90களுக்கு அப்புறம் தான். நம்மளுடைய இது வந்து அது பிராந்தியம் கரெக்டாக சரியான ஒரு இடத்துல வந்து ஒரு குரல்கள், கலைத்துறையில் குரல்கள் எழுந்தது வந்து அந்த இடத்துல. அதனால நம்ம அது. ஆனால் 77ல் 80ஸ்ல நல்ல சிறந்த படங்கள் வந்துச்சு. வந்து சிறந்த படங்கள் கண்டிப்பாக வந்து பசி, அழியாத கோலங்கள், இதுக்கெல்லாம் வந்து உண்மையிலே வந்து பிறந்த ஒரு சிறந்த விருதுகள் கொடுத்துருந்தோம். நீங்கள் சிவாஜி போன்ற சிறந்த நடிகர்களை வந்து நீங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணம் இருக்குன்னு சொல்லல. மட்டும் இல்ல, பசி கிடைச்சது. பட் அந்த சமயத்துல வந்து நிறைய நல்ல படங்கள் வந்தது. எல்லா படத்துக்கும் விருது கிடைக்கல. மிகைப்படுத்துற நடிப்பெல்லாம் இல்லாமல் இயல்பா இருக்கிற படங்களுக்கு நீங்க சிவாஜி ஒரு விஷயம் வந்து நம்ம சிவாஜி மட்டும் வரும். சிவாஜி வந்து சிவாஜி நடிப்பு வந்து எந்த மொழியில பார்த்தாலும் சிறந்த நடிப்பா தான் இருக்கும். அது வந்து வித்தியாசம் இல்லை. ஆஸ்காருக்கு பரிந்துரை. ஆமா, அது வந்து சிவாஜி சிறந்த பண்பட்ட நடிப்பா தெய்வ மகன்லயும் கொடுத்திருக்காரு. அவர் நல்ல பல வட்டங்களும் கொடுத்திருக்காரு. என்ன பிரச்சனைனா வந்து அந்த இடத்துல வந்து எடுத்து சொல்வதற்கு சரியான வந்து ஒரு போராடி வாய்ப்பு கொடுக்கறதுக்கு சரியான ஜூரிஸ்ல வந்து சரியான ஆள் இருந்திருக்கிறது தான் இது ஒரு முக்கியமான விஷயம். அவங்க கொடுக்கூட நம்மளுடைய பிராந்தியத்துக்கு குரல் கொடுத்து சரியா ஃபைட் பண்ணி வந்து வாங்கி கொடுத்துருக்கணும். அது வந்து பெரிய அவமானம். சிவாஜிக்கு கிடைக்கலன்றது நம்மளோட மொழிக்கும் நம்ம இது கிடைச்ச ஒரு அவமானம் தான். ஒரு நீங்க அமிதாப் பச்சனுக்கு அதிக முறை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு வாதத்தை பயன்படுத்துறீங்க. இவங்க அமீர் கானை குறிப்பிட்டாங்க, தங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கின்ற பொழுது அமிதாப் பச்சனுக்கு அதிக முறை கொடுக்கப்பட்டிருப்பதும் அல்லது அமீர் கானுக்கு கொடுக்கப்படாமல் இருப்பதும் கூட அரசியல் தானா? நிச்சயம் வந்து கண்டிப்பா இதுல இது அரசியல் இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. பட் கலைகள் சிலதுல அங்கீகரிக்கப்படும். இப்போ ஜோக்கர் கிடைச்சது, நான் ஜோக்கருக்கு நானும் சார் தான் ஃபர்ஸ்ட் அந்த விழா போவேன், நான் கண்டிப்பா இது விருது கிடைக்கும், நானும் அவரது சார் தான் பேசணும், கண்டிப்பா இது கிடைச்சிருக்கு. சில படங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் சில படங்கள் பெரும்பாலும் இதுல இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது இருக்கு அப்படிங்கறத நம்ம ஏத்துக்கணும். இன்ஃப்ளூயன்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்கவுங்க யார் நடிப்பு, கதை, அரசியல் இல்ல நான் சொல்லுவேன். இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது நான் சொல்ல மாட்டேன். அதாவது ஒரு படத்தை வந்து ரெக்கமெண்ட் பண்றது. இப்போ ஒரு ஜூரிக்கு ஒரு பர்சனல் ஃபேவரட் இருக்கும். உங்களுக்கு ஒரு படம் பிடிச்சிருக்கும், எனக்கு ஒரு படம் பிடிச்சிருக்கும். நம்ம படமா பார்க்கும்போது இவங்க சொன்ன மாதிரி ஜூரி சிஸ்டத்தில் உட்கார்ந்து பார்க்கும்போது இந்த திரைப்படத்தை பெட்டரா வந்து பண்ணலாம். நீங்க ஜூரிஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. இன்ஃப்ளூயன்ஸ்ங்கிறது நீங்க சொல்ற இன்ஃப்ளூயன்ஸ் ஓகே இது பெட்டரா இருக்குன்னு அவங்க சொல்லலாம் அப்படிங்கறீங்க. அதுதான் பண்ணுவாங்க. ஆனா எல்லாரும் ஒத்துக்கிட்ட பிறகு தான் புரியுது. ஆனா இந்த ஜூரிஸை செலக்ட் பண்றது யார்?
இந்த ஜூரி செலக்ட் பண்ணது கவர்மெண்ட் தான். Government. Information Government. broadcasting இயல்பாவே ministry. அதுக்குள்ள ஒரு அரசியல் வந்துருதுலங்க. இல்ல அவங்க என்ன செலக்ட் பண்றாங்கன்னா இவங்க தேசிய விருது வாங்கின இயக்குனர், அவங்களோட ஆவணப்படம் தேசிய விருது வாங்கியிருக்கு. தேசிய விருது வாங்கின இயக்குனர்களும் தேசிய விருதுக்கு ஏதோ ஒரு வகையில சம்பந்தப்பட்டவங்கள தான் அங்க ஜூரியா கூப்பிடுவாங்க. சாதாரணமானவங்களை கூப்பிட்டு ஜூரி சிஸ்டம் உட்கார மாட்டாங்க. இதுல வந்து அந்த film educationல எவ்வளவு தூரம் படிச்சிருக்காங்க, எவ்வளவு தூரம் என்னென்ன சாதனைகள் பண்ணிருக்காங்க. ஒரு முக்கியமான குறிப்பு சொல்றேன். ஏன்னா ஜோக்கர் படம் வந்து முழுக்க சமூக கருத்துக்காக கொடுக்கப்பட்ட படம் இல்ல. அது தவறான இது. சமூக கருத்து மட்டுமே அதுல விஷயம் இல்ல. அந்த படம் வந்து வழக்கமான மெயின் ஸ்ட்ரீம் சிறந்த படம்ன்ற இதுல தான் கொடுக்குறாங்க. சமூக செயல்பாட்டு படமாக கொடுக்கல. அந்த விஷயம் கொடுக்கல. அது தனி படம், அது தனி கேட்டகரி. அந்த கேட்டகரியில் வாங்கின படம் வேற. இந்த படத்துக்கு கொடுக்குறது தமிழ் பிராந்திய மொழியில வந்து சிறந்த படம். அதுக்கு முழு தகுதியான படம். ஏன்னா வந்து மற்ற படங்கள் எல்லாமே வணிக நோக்கோட இருக்கப்படுகிற பட்சத்துல வணிக எல்லா மெயின் ஸ்ட்ரீம்ல கதாநாயகன் இல்ல, ஒரு பெரிய வந்து பாட்டு ஒரு கவர்ச்சி அம்சங்கள் எதுவுமே இல்ல, புறக்கணிக்கப்பட்டு அதுக்குள்ள ஒரு சிறந்த ஒரு நோக்கமும் இருந்ததால கொடுக்கப்பட்ட படம் தான். அதுக்காக கொடுக்கப்பட்டது. அதுதான் வந்து உண்மையும் கூட. அப்படிப்பட்ட படங்கள் ஊக்குவிக்கப்படணும்ன்றதுதான் வந்து நியாயம் கூட. அதனால சமூகத்துக்காக அக்கறைக்காக மட்டும் அப்படிப்பட்ட படங்கள் ஊக்குவிக்கப்படுகின்றன. அந்த மாதிரியான படங்கள் பேசுபொருள் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஊக்குவிக்கப்படுகிறார்களா அப்படிங்கிற கேள்வியோட தான் தொடர்ந்து அந்த 2 புள்ளிகளில் பயணிக்கிறோம்னு சொன்னேன். உதயகுமார் அவர்களிடம் அவர் திரு தனஞ்சயன் அவர்கள் ஒரு வாதம் வைத்திருந்தார். இங்க நீங்க அப்படி பார்த்திட முடியாது, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களால் ஏன் சாதிக்க முடியாமலா போச்சு, சாதித்தார். நீங்க நடிகர்கள் ஒன்றும் நேரடியா நடிப்புக்காக மட்டுமே அரசியலுக்குள்ள வந்துறதில்ல. சிவாஜி கணேசன் ஆகச்சிறந்த நடிகர் தான், ஆனா அரசியல் அவர் வந்து பெரிய அளவில் வெற்றி பெற முடியல. நீங்க சிவாஜி கணேசன் ஒப்பிக்கிற பொழுது வேறு சில நடிகர்கள் கூட வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அரசியல்னு சொன்னா, அமைப்பு ரீதியா நீங்க பலப்படுத்தாம போராட்டங்களை நம்பி மட்டும் களத்திற்கு வருவது அப்படிங்கிறது போராட்டத்திற்கான அங்கீகாரமாக அதை நீங்க பார்க்கறதுங்கிறது ஏற்புடையதல்ல. அதை வச்சு உங்களை மக்கள் புறக்கணிச்சிட்டாங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறார். இல்லை, கடந்த 50 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கலாச்சாரம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த அரசியல் கலாச்சாரம் சினிமாவை மையப்படுத்தியது. இந்த தமிழ் திரை உலகில் தமிழ் திரையில் தலைவர்களை தேடியே இந்த சமுதாயம் இன்றைக்கு இந்த அளவு ஒரு மோசமான நிலையில் சிக்கி இருக்கிறது. கதை வசனம் எழுதியவர்கள், சினிமாவில் நடித்தவர்கள், சினிமாவுக்கு பல்வேறு வேலைகள் செய்தவர்கள் என்று பலரும் இன்றைக்கு அரசியலுக்குள்ளே வந்து தமிழக அரசியலை சீரழித்து வைத்திருக்கக்கூடிய நிலையில் மக்கள் போராட்டங்களையோ மக்கள் பிரச்சனைகளையோ பார்ப்பதற்கு பதிலாக யார் சொல்கிறார்கள்? இன்றைக்கு கூட தமிழ்நாட்டில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது அடுத்த முதல்வர் யார், விஜயா, விஷாலா, விஜயகாந்தா அல்லது ரஜினிகாந்தா என்று பேசுகிற அளவுக்கு தரம் தாழ்ந்து கிடக்கிறது தமிழக அரசியல். இல்ல அதுவும் ஒரு துறை தான். இல்ல திரு உதயகுமார் ஒரு எழுத்தாளர் வரலாம், இல்ல அப்படி பண்ண முடியல. அதான் சொல்றேன், நீங்க தமிழகத்தில் அந்த மாதிரி ஒரு பார்வை திரைத்துறையில் பங்காற்றி இருப்பது மட்டுமே தகுதியா அப்படின்னு கேட்டா நிச்சயமா அது விவாத பொருள். ஆனால் திரைத்துறையில் பங்காற்றி இருப்பது மட்டுமே தகுதி குறைவுன்னு வைக்கக்கூடிய வாதம் இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு ஏற்புடைய வாதம்? தகுதி குறைவுன்னு நான் சொல்ல வரல. அதாவது சினிமாவில் கிடைக்கிற விளம்பரத்தை மூலதனமாக எடுத்துக்கொண்டு சினிமாவில் கிடைக்கக்கூடிய அந்த விளம்பரத்தை மூலதனமாக எடுத்துக்கொண்டு ஒரு சினிமாவில் நடிச்ச உடனே அடுத்த முதல்வரங்கக்கூடிய அளவுக்கு போறதுதான் தவறு. பொது வாழ்க்கைக்கு வந்து மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுத்து அவர்களுக்காக போராடி அந்த ஒரு ஆழமான புரிதலை ஏற்படுத்தின பிறகு இல்ல மக்கள் வந்து ஏற்படுத்தி பொது வாழ்க்கைக்கு வரதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுதான் நான் சொன்னேன். நீங்க சிவாஜி கணேசனுக்கு அவ்வளவு ரசிகர்கள் இருந்தார்கள், ஆனால் அரசியல்ல வெற்றி பெற முடியல. அப்ப நீங்க வந்து வெறும் திரைத்துறையின் மூலமாக கிடைத்த ஒளி வெளிச்சத்துல அந்த வெளிச்சத்துல புகழ்ல மட்டுமே போய் அரசியல்ல வின் பண்ணிட்டு வந்துட முடியாது. கம்பேரிட்டிவ்லி அதை விட வெளிச்சம் குறைவாக கிடைத்தவர்கள் அரசியல்ல வின் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு இடத்துல அவங்க மக்களை நெருங்கி இருக்கிறாங்க, மக்களுக்காக பணியாற்றி இருக்கிறாங்க, மக்கள் அவங்களை அங்கீகரித்திருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். அந்த அமைப்பு ரீதியாக உங்களை போன்ற போராட்டக்காரர்கள் பலப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவ்வாறு உங்களை நீங்க பலப்படுத்திக்கிட்டீங்கன்னா நீங்க தேர்தல் அரசியல் வெற்றி பெறலாங்கிறது தான் தனஞ்சயன் போன்றவருடைய வாதம். இன்னொரு பாயிண்ட் சொல்லியானோம். ஆந்திரால வந்து சிரஞ்சீவி மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் பார்க்க முடியாது. இன்னைக்கு எந்த போராளி இல்ல எந்த போராளி எவ்வளவு பெரிய கட்டமைப்புகளை ஏற்படுத்தி மக்கள் பிரச்சனைகளை முன்னெடுத்து போராடினாலும் ரஜினிகாந்த் 2.0 ஒரு படத்தை வெளியிட போறாரு, அடுத்து ரசிகர்களை சந்திக்க போறாரு, அவங்க கூட போட்டோ எடுக்க போறாருன்னா அதுதான் பெரிய பிரச்சனையாகுது, அதுதான் பெரிய செய்தியாகுதே தவிர மக்களுக்காக மீத்தேன் பிரச்சனைக்காகவோ நியூட்ரினோ பிரச்சனைக்காகவோ கூடங்குளம் பிரச்சனைக்காக போராடக்கூடிய போராட்ட பிரச்சனைகள் மக்கள் கவனத்தை கவரல. தமிழகம் ஒரு ஸ்பெஷல் கேஸ். நீங்க சிவாஜி கணேசன் சொல்லக்கூடிய ஒரு தலைவர், அவரும் கூட சினிமால ஒரு பெரிய அளவில் அரசியல சோபிக்கலனா கூட நீண்ட காலமாக அரசியல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினவர். ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சாரு, அவர் மக்கள் மத்தியில
எம்ஜிஆர் மாதிரி தன்னை வந்து உதயகுமார், இது கட்டமைக்கல. மக்களுடைய சினிமால தவறா பிடிக்காம, அல்லது சிகரெட் பிடிக்காம, அந்த மக்கள் பெண் பிள்ளைகளை தவறா இது நடத்தாம, மக்களுடைய தவறா அல்லது இந்த மாதிரியான போராட்டங்களில் ஈடுபடக்கூடிய ஒருங்கிணைப்பாளர் உங்களை போன்ற போராட்டக்காரர்களிடம் இருக்கக்கூடிய திட்டமிடுதலில் இருக்கக்கூடிய குறைபாடா? இது குடிமை சமூகத்தினுடைய குறைபாடு. இது குடிமை சமூகத்தின் அரசியல் சமூகத்தினுடைய பிரச்சனை. அரசியல் தலைவர்கள் எல்லாம் சினிமாக்காரர்களாக இருப்பதால் உருவாக்கப்பட்ட ஒரு சினிமா அரசியல் கலாச்சாரம் இங்கே நிலவுவதுதான் காரணம். குடிமை சமூகத்தை தான் நான் தவறு சொல்லுவேன், மக்களைத்தான் நான் தவறு நான் அந்த இடத்துல வரேன். இது சினிமா வர 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 இது அதான் அவர் அந்த சினிமா வந்ததுனாலதான் அந்த பிரச்சனை அப்படிங்கிறார். அந்த ஈர்ப்பிலே மக்கள் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்களையும் சினிமாவையும் பிரிக்கவே முடியாது. ஏன்னா அவங்க வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்துக்கும் சினிமாவை கம்பேர் பண்ணி தான் வாழ்ந்துட்டே இருக்காங்க. ஸோ அதனால அந்த அப்படிப்பட்டவங்க வந்து தன்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற தன்னுடைய ஹீரோ இப்படி இருக்காரா, படத்துல வந்து அம்மாக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரா, ஸோ தானும் வாழ்க்கையில கடைபிடிக்கணும்னு நினைக்கிற எத்தனையோ இளைஞர்கள் இருக்காங்க. இன்னைக்கு முன்னாடி மாதிரி இல்லாம இன்னைக்கு அவேர்னஸ் வந்து சோஷியல் மீடியா மூலமா இன்னைக்கு பல இளைஞர்களுக்கு சினிமா கவர்ச்சிங்கிறது தவிர இப்ப இன்னைக்கு வந்து இப்ப ஜல்லிக்கட்டுக்கு ஏன் வந்தாங்க, இப்போ விவசாயிகள் பிரச்சனைக்கு பல இடங்கள்ல பெண்கள் எல்லாம் கூட நிறைய போராடிட்டு தான் இருக்காங்க. அதனால அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம எல்லாருக்குமே இப்ப பொது நோக்கம் வந்திருக்கு. நம்மளே ஏதாவது செய்யணும், நம்ம நாட்டு நம்ம காப்பாத்திக்கணும், சோ இதுக்கு எந்த இன்ஃப்ளூயன்ஸும் வேண்டாம், நம்மளே இறங்கி போராடுவோங்கிற ஒரு சினிமாவா பார்க்கக்கூடிய அவர் அந்த கதாபாத்திரத்தை நடிக்கிறார். இன்னொரு படத்துல வேற ஒரு கதாபாத்திரமா நடிப்பார், இன்னொரு படத்துல ஒரு வில்லனா கூட நடிப்பார் இல்லையா? அப்போ அந்த பாத்திரமாக மட்டுமே அணுகக்கூடிய நிலையை தாண்டி அவங்கள வந்து கொண்டாடக்கூடிய மனநிலை அப்படிங்கிறது இருக்குல்ல, அது வந்து சமூகத்திற்கு, இந்த குடிமை சமூகத்துக்கு பிரச்சனையா இருக்குதுங்கிறார். இல்ல நான் என்ன பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஏத்துக்கல. அந்த மாதிரி ஒரு எம்ஜிஆர் ஏத்துக்கிட்ட மாதிரி, ஒரு ரொனால்ட் ரீகன்ல வந்து அமெரிக்காவில் ஏத்துக்கிட்ட மாதிரி எல்லா ஹீரோவும் வந்து இங்க வந்து சீஃப் மினிஸ்டர் ஆயிட முடியாது. சிரஞ்சீவி ட்ரை பண்ணாரு, ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சாரு, முடியல, காங்கிரஸ்ல போய் மர்ஜ் பண்ணாரு, அப்புறம் சினிமா திருப்பி வந்துட்டார். அதே மாதிரி டாக்டர் ராஜ்குமார் எவ்வளோ திங்க் பண்ணி பார்த்தாரு, ஆனால் சினிமாவில் வர முடியல அவரால். கர்நாடகாவில் வரவே இல்லை அவர். ஸோ என்டி ராமாராவ் வந்தார் தெலுங்குல, இங்கே வர முடியல. இங்கே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு பிறகு இன்னொரு நடிகர் வந்து சடனாக சீஃப் மினிஸ்டர் ஆகலை. எல்லாராலும் வர முடியலைங்கிற உங்களுடைய கருத்து எந்த அளவிற்கு ஏற்புடைய கருத்தோ அதே மாதிரி வந்தவர்கள் எல்லோரும் திரைத்துறையை சார்ந்தவர்களாகத்தானே இருக்கிறார்கள். இல்ல அவங்க வரத்துல எந்த தப்புமே கிடையாது. நான் திருப்பி சொல்றேன், அதை நானே சொல்லிட்டேன். நான் பர்சனலா கூட அதை சொல்லுவேன். அது மட்டுமே தகுதி குறைபாடுன்னு சொல்லிட முடியாது. அது ஒரு துறை தான். மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் போது அவரும் தலைவர் தான். அதான் சொல்றேன், மக்கள் மற்ற துறைகளை விட பெரும்பாலும் இப்ப அரை நூற்றாண்டு தமிழக அரசியல் வரலாற்றுல திரைத்துறையை சேர்ந்தவர்கள் தான் அரசியலில் பங்காற்றி இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, பெரும்பகுதியில் அரசியலில் பங்காற்றிருக்கிறார்கள்னா மற்ற துறைகளை சேர்ந்தவர்கள் எந்த பங்களிப்புமே செய்யலன்னு எப்படி எடுத்துக்க முடியும்? இல்ல அப்படி பண்ண முடியாது. நான் என்னுடைய பாயிண்ட் எப்படி சொல்றேன்னா, சினிமால பார்த்தோன்னே பாத்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்போஷர் நிறைய, அவங்க பப்ளிக் ஃபிகர் ஆயிடுறாங்க. சினிமால அவங்கள பத்தி நிறைய விஷயம் தெரிய வருது. ஒரு இதே மாதிரி போராளிகள் வந்து பப்ளிக் விஷயமா தெரியுமா தெரியாது, மக்களுக்கு வந்து அந்த அளவு தெரியாது. அவங்க போராட்டம் தெரியும், அவங்க பர்சனலா தெரியாது. ஆனா சினிமால வர ஒரு ஆளுமையை பாத்தீங்கன்னா, ஒரு எம்ஜிஆர் இருந்தாலும் சரி, கருணாநிதி சார் இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி, நீங்க எடுத்தீங்கன்னா இவங்களை பத்தி மக்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். அப்ப இவங்க போராட்டத்தை விட திரைத்துறையின் மூலமாக போறது ரொம்ப எளிதா இருக்கு. சினிமாக்காரங்களுக்கு பொதுநல நோக்கம் இருக்க கூடாது. இல்ல நான் சொல்றேன், நான் அதான் சொல்றேன். திருப்பி அகைன் நான் என்ன சொல்றேன்னா, ரஜினிகாந்த் அவர்களுக்கோ, கமலஹாசன் அவர்களுக்கோ, விஜய் அவர்களுக்கோ, அஜித் அவர்களுக்கோ பொது நோக்கம் இல்லை அப்படின்னு நம்ம மறுத்திட முடியாது. ஆனால் முழுக்க முழுக்க ஒரு குறிப்பிட்ட இஷ்யூ எடுத்து போராடக்கூடிய, முழுக்க அதுல மட்டுமே இயங்கி கொண்டிருக்கக்கூடிய இவர்களை போல அவர்களால் இயங்க முடியாதுங்கிற கலை யதார்த்தத்தை, அவங்களுடைய தொழில் அப்படி இருக்கு. நம்ம நிறைவு கருத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த திரைத்துறை, கலை இலக்கியம், அரசியல், இந்த இரண்டிற்குமான இது அவர் சொல்ற மாதிரி அதுதான் தமிழக அரசியல் சீரழிச்சிருச்சுங்கிற வாதத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதற்கான தீர்வுனா நீங்க இல்ல அப்படி நம்ம முழுசா எடுத்துக்க தேவையில்லை. பட் இது இரண்டுமே இருக்கு, ரெண்டையும் நம்ம எப்படி பாக்குறோன்றத ஐயா சொன்னதுல வந்து எனக்கு கொஞ்சம் மாறுபாடு கருத்து என்னன்னா, ஐயா வந்து அங்க வந்து அவரு வந்து கிட்டத்தட்ட வந்து கதாநாயகன் மாதிரி அந்த ஏரியால அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் மக்கள் அங்கீகரிக்கலாம். அப்படிப்பட்ட வந்து போராட்டம் விட்டு இருக்குமா? ஆனா தேர்தல் அரசியல் இல்ல ஒரு விஷயம், தேர்தல் அரசியல் வேற. நான் திரும்ப சொல்றேன், தேர்தல் அரசியல்ன்றது தேர்தல் அரசியலுக்கு அந்த பிராந்தியத்துக்கு தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த பிரச்சனை இருந்தா பரவாயில்ல. எப்போ நீங்க மக்களோட இறங்கி மக்களுடைய பிரச்சனை நேரடி எல்லாத்துக்குமான பிரச்சனையா இங்க எல்லா, ஏன்னா தமிழ்நாட்டுல ஒரு பிராந்தியம் மட்டுமே இல்ல, வெறும் அதை மட்டுமே அந்த ஒரு குறிப்பிட்ட அவர் போட்டாரு. அரசியல் பொறுப்பு, அரசியல் தலைவன் வரும்போது மக்கள் ஒட்டுமொத்த மக்களும் தங்களுடைய ரிலேட்டடா தங்களுக்கு நெருக்கமான இருக்கிறவங்கள தலைவர்களை தான் பார்ப்பாங்க. அவங்க அப்படிப்பட்ட தமிழ்நாடு முழுக்க தெரிந்த ஒருத்தர் பிம்பம் வந்து ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை குறித்து குறிப்பிட்ட வந்து இதுவா வரும்போது கண்டிப்பா அதற்கான வந்து, ஏன்னா இன்னைக்கு தந்தை பெரியார் இன்னைக்கு வந்து பேசப்பட்டிருக்காரு. வந்து எந்த அரசியலையும் ஒரு நடிகை இன்னைக்கு அவருடைய கருத்து இன்னைக்கு தான் பெரிய பலமா பெரிய வந்து போராட்டமா இருந்துட்டு இருக்கு.
நீங்க என்னைக்கு வந்து ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்கும் சேர்த்து ஒரு கரெக்டா ஒரு போராளியா ஒருத்தர் உருவாகிறாங்களோ, ஒரு பிரச்சனையா இஷ்யூவா, இது அந்த பிராந்திய பிரச்சனை மட்டும் தான் அவர் இருந்தாரு. அதனால வந்து அந்த இடத்துல வந்து பரவாயில்ல, இன்னைக்கும் அவருக்கு அங்க பெரிய அந்த பகுதியில இருந்திருந்தா அவருக்கு கண்டிப்பா நிச்சயம் பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருப்பாரு, மாற்று கருத்தே இல்லை அவர். அதனால வந்து எந்த இடத்த நீங்க எந்த பிரச்சனைகளை மைக்க பார்த்து நீங்க வந்து உருவாக்குறீங்களோ கண்டிப்பா வந்து அவங்களுக்கு கண்டிப்பா அங்கீகாரம் கிடைக்கும். நீங்க அப்படி போலியா சொல்லிட்டு வர்றவங்க நிறைய பேர் வந்து இன்று வந்து யாருமே சினிமா துறையில யாரும் தோல்வி அடைஞ்சா இருக்காங்க. நன்றி. நிறைவு திரு உதயகுமார், ஒற்றை வரியில உங்களுடைய நிறைவு கருத்து மிகச் சுருக்கமா ஒரே ஒரு ஒற்றை வரியில இதற்கான தீர்வுனா நீங்க எதை முன் வைப்பீங்க? இலக்கியம் போல திரைக்கதை திரைப்படம் ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம். அதை மக்கள் நிச்சயமாக கேளிக்கைக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதிலிருந்து அரசியல் தலைவர்களை வழிகாட்டிகளை தேடுவது தவறான அணுகுமுறை. மற்றபடி அந்த கலையை பொறுத்தவரை, அந்த கலைஞர்களை பொறுத்தவரை எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த விருதுகள் வாங்கியவர்களுக்கு பாராட்டுக்கள், இது தொடரட்டும். ஆனால் தயவு செய்து இந்த விளம்பரத்தை, இந்த பிரபலத்தை அரசியலுக்கு பயன்படுத்த நன்றி. அதிலிருந்து தேர்ந்தெடுப்பது அப்படின்னீங்க. நான் அதுல ஒரு சின்ன இடத்துல மாறுபடுவேன்னு நினைக்கிறேன். தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்து அதிலிருந்து மட்டுமே தேர்ந்தெடுப்பதுன்னு வேணா வச்சுக்கலாம். அதிலிருந்து தேர்ந்தெடுக்கவே கூடாது அப்படிங்கிறதுல நீங்களும் கூட உடன்படுவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவில் உங்களுடைய வருகைக்கும் கருத்திற்கும் நன்றி. உதயகுமார், அரங்கில் இணைந்த உங்களுடைய மூவருக்கும் நெஞ்சார் நன்றிகள். இந்த அளவில் நாம் நிறைவு செய்யலாம். இரண்டு வேறு புள்ளிகள் தான் இன்றைய விவாத புள்ளிகளாக இருந்தன. ஆனால் இரண்டும் ஒன்றிற்கு ஒன்று நிச்சயமாக தொடர்புடையது. தமிழக அரசியலை தாண்டி இந்திய அரசியல், தேசிய அரசியல், உலக அரசியலில் கூட சொல்லலாம். சினிமாவிற்கும் கலை இலக்கியத்திற்கும் அரசியலுக்கான தொடர்பு அப்படிங்கிறது ஒரு நீண்டகால தொடர்பாக இருக்கிறது. அது சரியாக பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற அனைவருடைய வாதத்தோடு அந்த வாதத்தை ஏற்று நிறைவு செய்கின்றேன். மற்றும் ஒரு நேர்பட பேசுவில் சந்திக்கலாம். நன்றி. எதிர்த்து பேசிட்டு நாட்டுல